சாப்ளிங்ஸ் ஆஃபர் கொடுத்துருந்தோம் இல்லையா, 20 விதமான சாப்ளிங்ஸ் 5 டிஃப்ரெண்ட் வெரைட்டிஸில் உங்களுக்கு. அது நிறைய பேருக்கு நான் ஆர்டர் டிஸ்பேச் பண்ணிட்டேன். இன்னும் சில பேருக்கு ஆர்டர் டிஸ்பேச் பண்ண வேண்டியது பெண்டிங் இருக்குது. இன்னும் கொஞ்சம் ஸ்டாக்ஸ் இருக்குது, வேணுன்றவங்க கண்டிப்பாக புக் பண்ணிக்கோங்க. இதில் என்னென்ன வரும்னு சொல்லிட்டு ஆல்ரெடி நான் லாங் வீடியோ போட்டிருக்கேன். இதில் ஒரு ஷார்ட்டாக சொல்கிறேன். இதில் வந்து ஒரு மல்லி வெரைட்டி அண்ட் வந்து கலர் காக்கட்டான், இட்லி பூ, பாரிஜாதம் அண்ட் செம்பருத்தி, இது 5லையுமே உங்களுக்கு 4 நாற்றுக்களாக கிடைக்கும். மொத்தமாக 20 நாற்று. ஓகேங்களா? இது இப்போ எப்படி பராமரிக்கிறது, வந்த உடனே என்னென்னலாம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு நான் சொல்கிறேன். கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு, சாரி, மன்னிச்சுக்கோங்க. இனிமேல் நான் உங்களுக்கு டிஸ்பேச் பண்ண போகிறேன். உங்களுக்கு இதை பார்த்துக்கோங்க. நாற்றை நம்ம வாங்கும் போது சேம் ஃபார்முலா தான், இதே மாதிரி நீங்கள் எப்பயுமே ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் வந்து இதை நாங்கள் நாற்றாக தான் கொடுக்குறோம், செடி கிடையாது. ஸோ உங்களுக்கு அளவு பார்த்திங்கன்னா சின்னதாக தான் இருக்கும். ஓரளவுக்கு ஒரு இந்த மாதிரி இருக்கும். ஓகேங்களா? உங்களோட எப்படி ஒரு அடி ஸ்கேல் மாதிரி அந்த அளவுக்கு தான் இருக்கும். அதை விட இன்னும் கொஞ்சம் பெருசாக கிடைக்கலாம், இப்படி கொஞ்சம் சின்னதாக கிடைக்கலாம். நான் பொதுவாக சொல்கிறேன், என்கிட்ட இருக்கிறது இந்த அளவுக்கு இருக்குது. ஓகேங்களா? அதை வந்து நீங்கள் சின்ன தொட்டியில், இருக்கிறதுலே சின்ன தொட்டி 6 இன்ச்சு தொட்டி இல்லை 4 இன்ச்சு தொட்டி, அதில் தான் ஃபஸ்ட்டு வச்சு வளர்க்கணும். ஓகேங்களா? இது வந்து அந்த சைஸ் தொட்டி செலக்ட் பண்ணிக்கோங்க. பிளான்டேஷன் பண்ணி ஒரு 3 நாளைக்கு நிழலான பகுதியில் வச்சுக்கோங்க. கண்டிப்பாக நிழலாக இருக்கணும். வெளிச்சம் பண்ணலாம், டைரக்ட் சன்லைட் அதில் படவே கூடாது. அதை வந்து நீங்கள் கரெக்டாக நோட் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? இந்த 3 நாள் கழித்து உங்களோட பிளான்ட்டு ஃப்ரெஷ்ஷாகவே இருந்துச்சு, இந்த லீஃப் ஃபாலும் இல்லை, புது துளிர் எடுக்கிற மாதிரி உங்களுக்கு தெரியுது, அது மாதிரி இருந்துச்சுன்னா நீங்கள் பண்ண வேண்டியது அடுத்து நீங்கள் டைரக்ட் சன்லைட்டுக்கு அதை மாற்றிடலாம். அது எத்தனை ஹவர் சன்லைட் தேவைப்படுது? இப்போ மல்லினா ஃபுல் சன்லைட் வேணும், மல்லி செம்பருத்திக்கெலாம் ஃபுல் சன்லைட் வேணும். நான் இப்போ கொடுத்துருக்கிறது எல்லாமே ஃபுல் சன்லைட்டில் வைக்கக்கூடிய செடிகள் தான். இட்லி பூகா ஆகட்டும், மல்லி ஆகட்டும், பாரிஜாத மலர் ஆகட்டும், இது எல்லாமே நீங்கள் வந்து ஃபுல்லாக சன்லைட்டில் வைக்கக்கூடிய ஒரு வெரைட்டி. அதனால் நீங்கள் வந்து கிட்டத்தட்ட 5 to 7 மணி நேரம் வெயில் இருக்கிற இடத்துல நீங்கள் பார்த்து அதுக்கப்புறம் வச்சுக்கலாம். நீங்கள் நிழலில் வைக்கும் போது என்ன பண்ணுறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தண்ணியை எக்கச்சக்கமாக ஊற்றிடுறீங்க. அப்படி ஊற்றக்கூடாது, ஏன்னா அது ஆல்ரெடி நிழலில் தான் இருக்குது. ஈரப்பதம் இருந்தால் மட்டும் போதும். ஓகேங்களா? அது ஈரப்பதம் இருக்கான்னு செக் பண்ணிவிட்டு அதுக்கு லைட்டாக ஸ்ப்ரே பண்ணி விடுறது, தெளித்து விடுறது மட்டும் பண்ணுங்கள். அப்படியே ரொம்ப தாராளமாக ஊற்றாதீங்க. அது நிறைய பேர் பண்ணுற மிஸ்டேக்கு. அதை நான் உங்களுக்கு இப்போ பாயிண்ட் அவுட் பண்ணி சொல்கிறேன். அதுக்கப்புறம் நீங்கள் வைக்கிற தொட்டிகளில் ஹோல்ஸ் இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக ட்ரைனேஜ் கரெக்டாக இருந்தால் தான் செடிகளோட வேர்கள் கரெக்டாக உங்களுக்கு வளரும். ஸோ இந்த விஷயங்களை பார்த்துக்கோங்க. சாதாரண ரெட் சாயில் அப்படி இல்லாட்டி உங்கள் கார்டன் சாயிலை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். பாட்டிங் மிக்ஸு தான் எக்ஸாக்டாக யூஸ் பண்ணுன்றது கிடையவே கிடையாது. ஓகேங்களா? இது நாற்று தான். நீங்கள் ஃப்ரெஷ்ஷாக எந்த மண்ணில் வச்சாலுமே அது டக்குன்னு க்ரோத் ஆகக்கூடிய ஒரு வெரைட்டி. ஓகேங்களா? இது நடும்போது சில பேர் நிறைய பேர் பண்ணுற மிஸ்டேக் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது காமனான மிஸ்டேக். நான் வந்து வெர்மி கம்போஸ்ட் கொடுத்தேன், இது கூட வேப்பம் புண்ணாக்கு கொடுத்தேன், இது கூட எப்சம் கொடுத்தேன், டிஏபி கொடுத்தேன், அதுக்கப்புறம் பனானா கரைசல் கொடுத்தேன், வாழைப்பழத்தோல் அது எல்லாமே கொடுத்தேன் அப்படின்னு சொல்கிறீங்க. அது எல்லாமே கொடுக்கக்கூடாதுங்க. ஏன்னா நீங்கள் ஃப்ரெஷ் மண்ணில் தானே செடியை வைக்கிறீங்க. அதில் இருக்க சத்தே அதுக்கு ஒரு 2 வாரத்துலேருந்து 4 வாரத்து வரைக்கும் போதுமானதாக தான் இருக்கும். ஓகேங்களா? அது கூட நீங்கள் எக்ஸ்டர்னலாக எதுவுமே கொடுக்க தேவை கிடையாது. அதுக்கப்புறம் மாதம் இல்லை 15 நாளைக்கு ஒரு வாட்டி நீங்கள் உரங்கள் கொடுக்கறத கண்டினியூ பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு நீங்கள் புதுசாக நடும்போது கண்டிப்பாக எந்த உரங்களுமே கொடுக்காதீங்க. அதிகமான டோசேஜ் ஆகிடுச்சுன்னா ரொம்ப கஷ்டமாக போயிடும், செடி அப்படியே உங்களுக்கு இறந்து போயிடும். ஓகேங்களா? இந்த பாயிண்ட்டையும் நோட் பண்ணிக்கோங்க. இவ்வளோதான். இதுக்கப்புறம் எனக்கு தொட்டி மாத்திர ஸ்டேஜ் தெரியல, இந்த செடிக்கு இந்த தொட்டி போதுமானதாக இருக்குதுன்னு நீங்கள் ஃபஸ்ட்டு ஸ்டேஜில் சொல்கிறீங்க. அதுக்கப்புறம் நான் மாற்றுறது எந்த டைமில் மாற்றணும்னு கேட்குறீங்க இல்லையா? அதுக்கு ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள் சொல்கிறேன். நீங்கள் ஹோல்ஸ் போட்டிருக்கீங்க இல்லையா, அந்த தொட்டி வழியாக செடிகளோட வேர்கள் கொஞ்சம் வெளியில் வந்திருக்கும். அப்போ நீங்கள் பார்த்துட்டு, இந்த தொட்டி வந்து இந்த செடிக்கு இப்போதைக்கு பத்தலை, வேறு சைஸ் மாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு அதை விட ஒரு 2 இன்ச்சு இல்லை ஒரு 4 இன்ச்சு அதிகமான சைஸ், இப்போ நீங்கள் வந்து 6 இன்ச்சு தொட்டியில் வச்சுருக்கீங்க அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா 8 இன்ச்சு இல்லை 10 இன்ச்சு அதுவே போதுமானது. அதுக்கு மேலே பெருசாக எடுத்துக்காதீங்க. அந்த மாதிரி சைஸ் ஆஃப் பாட்டில் சேஞ்ச் பண்ணிக்கோங்க. இது உங்களுக்கு ஒரு பெஸ்ட் ட்ரிக்காக இருக்கும். பார்த்துட்டு பக்காவாக ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸோ வேறு ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா மறக்காமல் கேளுங்க கமெண்ட் செக்ஷனில். என்னால் முடிஞ்ச அளவுக்கு உங்களுக்கு நான் டவுட்ஸ் கிளியர் பண்ணுறேன். தென் வந்து ரோஸ் கலெக்ஷன்ஸில் நிறைய வீடியோஸ் நம்ம போட்டிருக்கோம், செக் பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்துச்சுன்னா ஆன்லைனில்
வெப்சைட், வாட்ஸ்அப் ஏபிஐ உங்களுக்கு 3மே அவைலபிளாக இருக்குது. அதில் நீங்கள் உங்களோட ஆர்டரை ப்ளேஸ் பண்ணிக்கலாம். ஒர்க்கிங் டேஸ் நாங்கள் வந்து வேலை நாட்கள் இந்த சண்டே, சாட்டர்டே இந்த மாதிரி நாட்கள் எல்லாமே உங்களோட செடிகள் டிஸ்பேச் பண்ண மாட்டோம். கொரியர் ஆஃபீஸில் எங்களுக்கு டைம் கொடுக்க மாட்டாங்க. அதுக்கு இந்த ஒர்க்கிங் டேஸ் வந்து ப்ரொஃபஷ்னல் கொரியருக்கு 4 நாள், இந்த எம்எஸ்எஸ்க்கு வந்து வாரத்தில் 5 நாள், எம்எஸ்எஸ் வாரத்தில் 1 நாள் தான் டிஸ்பேச் பண்ணுவேன். அது எல்லாருக்குமே தெரியும். ப்ரொஃபஷ்னல் கொரியர் உங்களுக்கு டிஸ்பேச் பண்ணிவிட்டு நீங்கள் கொடுத்துருக்குற நம்பருக்கு நாங்கள் அப்டேட் பண்ணிவிடுவோம். இந்த ஆஃபர்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு, எத்தனை பேருக்கு ரிசீவ் ஆகிருக்கு, எத்தனை பேர் சாட்டிஸ்ஃபைட் அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். வர்தியாக இருந்துச்சுன்னு நிறைய பேர் எனக்கு மெசேஜ் பண்ணியிருக்கீங்க. தேங்க்யூ ஃபார் ஆல் யுவர் ரிவ்யூஸ். நான் அடுத்தடுத்து இந்த ரிவ்யூஸ் எல்லாமே உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். அதுக்கு மறக்காமல் ஃபாலோ பண்ணிக்கோங்க.